ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம எங்கே போகிறோம்னா ஹோட்டலுக்கு போகிறோம். ஏன்னா நேற்று ஃபுல்லாமே வேளாங்கண்ணி எல்லா ட்ரிப்பும் பண்ணனால பாப்பா எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஹோட்டல் போகிறோம். எங்கள் பெரியகுளத்துலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி வேலப்பா ஹோட்டல். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் அங்கே ஹோட்டலு. எப்போயுமே நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு தான் போவோம். மேலே பைபாஸ் ரோட்டில் தான் இருக்குது. நேராக ஹோட்டலுக்கு போனேன்னே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இன்றைக்கி நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம்னா சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். அதுக்கடுத்து ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆர்டர் பண்ணோம். அதுக்கடுத்து மட்டன் கிரேவி மாதிரி ஏதோ இது பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போயுமே இங்கே டேஸ்ட்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் ஹோட்டலுக்குன்னு வரோம்னா இங்கே தான் வருவோம். ஆல்ரெடி என் வீடியோவிலுமே நிறைய பேர் போட்டிருக்கு இந்த வீடியோ. எப்போயுமே சின்ன பசங்களுக்கு ஒரு இது இருக்கும், நம்மலாம் வெளியில் போயிட்டு வந்தோம்னா எங்களை மட்டும் கூப்பிட்டு போகல, நாங்கள் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுவாங்க. ஒரு சில பிள்ளை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் பாப்பா அது ஃபீல் பண்ணுவான். ஏன்னா பையன் வேறு கோயிலுக்கு போயிருக்கான், அவனுமே வீட்டில் இல்லை, அவனும் வெளியில் போயிருக்கான். அப்போ எல்லாருமே வெளியில் போய்ட்டு இந்த பிள்ளை எங்கேயுமே போகலன்றனால அதுக்கு ஒரு ஃபீலிங், ஒரே ஃபீலிங், சே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து பக்கத்தில் ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. எல்லா நாளுமே நம்ம ஹோட்டலுக்கு போகிறதில்ல, என்றைக்காச்சும் இந்த மாதிரி ஃபேமிலியோடு போனால் தான் வெளியில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வேலைக்கு ஓடிட்டே எல்லா நேரம் இப்படியே இருந்தோம்னா லைஃபவே வெறுத்துருவோம். அதுக்காக தான் சும்மா ஜஸ்ட்டு போயிட்டு வரதான். இந்த ஏரியா செம்மையாக அமைதியாக அழகாக இருந்துச்சு. இங்கே தான் உட்காந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். சில பேருக்கு ட்ராவல் பண்ணால் பிடிக்கும், சில பேர்த்துக்கு வேறு எங்கேயாச்சும் ரொம்ப இந்த பார்க் ஏரியா அந்த மாதிரி போனால் பிடிக்கும், சில பேர்த்து ஹோட்டலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பிடிக்கும். அந்த மாதிரி தான் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கெலாம் எந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தான் இந்த வேலப்பா ஹோட்டல் தேனிக்கு போகிற வழியில் இருக்குது. நல்லா இருந்துச்சு. இப்படி தான் இந்த நாளெலாம் இன்றைக்கி போச்சு. உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி போச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இங்கேருந்து கொஞ்சம் கிளம்பும் தான். ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இன்றைக்கி சண்டே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வீக் நமக்கு சரியாக வேலைக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேனினாலே இயற்கை தாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.